ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 40வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சாட்சியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்முடைய நீதியை மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தர் காண்பித்த நீதி, கர்த்தர் வெளிப்படுத்தின சத்தியம், அவர் தந்த ரட்சிப்பு, அவர் பாராட்டுகிற கிருபை, அவருடைய உண்மை, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய உண்மை, இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், ருசி தெரிந்திருக்கிறோம். ஆனால் நாம் பல நேரங்களிலே இவைகளை நம்மோடு வைத்துவிட்டு அதை மற்றவர்களிடத்திலே சொல்லாமல், எவ்வளவும் சொல்லாமல், அவர் நமக்கு காண்பித்த நீதி, இரக்கம், ரட்சிப்பு, கிருபை, உண்மை, இதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் மறைத்து வைக்கிறோம். தேவன் செய்ததை நாம் மறைத்து வைக்கிறோம் என்றால் அதுல 2 காரியத்தை செய்கிறோம். ஒன்று, நன்றி மறந்தவர்களாய் இருக்கிறோம். இன்னொன்று, கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் என் வாழ்க்கையில இவ்வளவு செய்தும் அதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் நான் அதை எனக்குள்ளேயே மறைத்து வைத்திருப்பேனா? நான் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனாய் இருக்கிறேன். தாவீது இந்த 40வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், பயங்கரமான குழியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை ஸ்திரப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் அற்பமாய் பார்த்த என்னை கர்த்தர் ரட்சித்து இன்று அவரில் நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். இது அவர் எனக்கு பாராட்டின நீதி, இது அவருடைய இரக்கம், இது அவருடைய கிருபை, இது அவருடைய சத்தியம், இது அவருடைய உண்மை. இதை நான் அறிவியாமல் மறைத்து வைக்கவில்லை என்று தாவீது சொல்லுகிறார். எனவேதான் தாவீதின் இடத்துல யார் வந்து பேசினாலும் தாவீது கர்த்தரை குறித்தே பேசி கொண்டிருப்பார். காரணம், தாவீதின் வாழ்க்கையில நடந்த எல்லா நன்மையும் மனிதனிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்றவை அல்ல, தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்றவை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்மையான எந்த ஈவும் அப்பா கிட்ட இருந்து தான் இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய நீதியையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய உண்மையையும் நாம் மறைத்து வைக்காமல் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை குறித்து பேசுங்கள், உங்களோடு பழகிறவர்களிடத்தில் பேசுங்கள், உங்களிடத்தில் பேச விரும்புகிறவர்களிடத்தில் பேசுங்கள், உங்களை நெருங்கி வருகிறவர்களிடத்தில் பேசுங்கள். பேசாமல் மட்டும் இராதிருங்கள். கர்த்தர் இவ்வளவு நான் உனக்கு செய்தும் ஒரு வார்த்தை கூட என் நீதியை குறித்து, என் சத்தியத்தை குறித்து, என் கிருபையை குறித்து, என் ரட்சிப்பை குறித்து, என் உண்மையை குறித்து நீ பேசாமல் இருக்கிறாயே என்று வேதனைப்படுகிற நிலைக்கு நாம் காணப்படாதபடிக்கு மற்றவர்களிடத்தில் பேசுங்கள். அவருடைய இரட்சிப்பை குறித்து, அவருடைய கிருபை குறித்து, அவருடைய சத்தியத்தை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய உண்மையை குறித்து அப்படி பேசுகிறவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை சங்கத்தார் பேதுருவையும் பவுலையும் பிடித்து கொண்டு அப்போஸ்தலர் 4 நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது என்று எச்சரித்த போது 4:20 பேதுரு சொல்லுகிறார்,
நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. எங்களால் அதை பேசாமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டிருக்கிறோம், ருசித்திருக்கிறோம் என்று அப்படி அவர்களை பயமுறுத்தி விட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவருடைய நீதியை குறித்து பேசுகிறவர்கள் மேல், அவருடைய சத்தியத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய உண்மையை குறித்து யார் யார் பேசுகிறார்களோ அவர்கள் மேல் கிருபை அல்ல, பூரண கிருபை. பூரணம் என்றால் எல்லா பகுதியிலும் விளங்குகிற கிருபை அது உண்டாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருப்பதாக. இயேசுவை குறித்து பேசாமல் இராதிருங்கள், உங்கள் இருதயத்திலே அடக்கி வைக்காதிருங்கள், வெளிப்படுத்துங்கள் அவரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, வெளிப்படுத்தின சத்தியம், தந்த ரட்சிப்பு எங்களுக்கு நீதியா இருக்கிறது. எங்க வாழ்க்கையில நீ உண்மையுள்ளவரா இருக்கிறது ஆண்டவர். இதனாலே நாங்கள் மீட்கப்பட்டோம், காக்கப்பட்டோம், நிலைநிறுத்தப்படுகிறோம். இதை நாங்கள் எங்களுக்குள்ளே மறைத்து வைக்காமல் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி உமக்கு மகிமையாய் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.